ஸோ வெல்கம் ரெஸ்லிங் ஃபேன்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் வந்து ரெசில்மேனியா 42 வந்து ஒரு மோசமான ரெசில்மேனியான்றது வந்து சொல்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ரெசில்மேனியாலுமே ஒரு நல்ல ஸ்டோரி லைன், ஒரு நல்ல பில்டப் இருக்கும், ஒரு ரெசில்மேனியா ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து ரெசில்மேனியா ஃபீல் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ரெசில்மேனியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியா 42 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரீசன் மெயினாக இருக்குது. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசில்மேனியாவோட பில்டப் வந்து ரொம்ப கேவலமான பில்டப் வச்சுருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் பில்டப் வந்து ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் மற்ற பில்டப் எல்லாமே ரொம்ப சுமாராக இருக்குது. போன ரெசில்மேனியாவை கண்டிப்பாக இவனுங்க ஜான்சினா வச்சு ஓட்டிட்டானுங்க. இந்த ரெசில்மேனியாவில் எப்படி பண்ணுவானுங்கன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஒரு லொக்கேஷனும் ஒரு ரெசில்மேனியாவுக்கு மாறிட்டே இருக்கும். ஆனால் இவனுங்க வந்து லாஸ்ட் இயர் லாஸ் வேகாஸில் வந்து ஒரு நல்ல மொரட்டு காசு பார்த்துட்ருக்கானுங்க. அதனால் வந்து திரும்பி அதே லொக்கேஷனே சர்ச் பண்ணி அதே இடத்துல வச்சுருக்கானுங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் செலிப்ரிட்டி இன்வால்மெண்ட். லாஸ்ட் இயர் ரெசில்மேனியாவுக்கு எடுத்ததே அந்த டிராவிஸ் ஸ்காட் நாய் தான். திரும்பியும் அதே மாதிரி ஐஷோ ஸ்பீட் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஐஷோ ஸ்பீடு வந்து இஸ் ரியலி என்டர்டெய்னிங். அப்புறம் அதே மாதிரி ஜெல்லி ரோல் கொண்டு வந்திருக்கானுங்க. அதெல்லாம் இதான் தேவையில்லாத விஷயம். நார்மலாக நம்ம எல்ஏ நைட்டி எவனையாவது போட்டாச்சும் பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஷாக்கிங் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ரெசில்மேனியான்னு பார்த்தாங்களே எவனோ ஒருத்தவங்க ரிட்டர்ன் ஆவான், எனிஒன் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு பிடிச்சவங்க வருவாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். பட் ஆனால் இந்த ரெசில்மேனியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி கிறிஸ் ஜெரிகோ நம்ம எதிர்பார்க்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச அவன் வர வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து அதுவுமே ஒரு கேவலமான ஒரு விஷயந்தான். அப்புறம் இல்லாமல் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் மெயின் ஈவெண்ட்ஸ், எல்லா மெயின் ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளே பார்த்து போர் அடிச்சு. கோடி ரோட்ஸ் ஃபேன் தான் நானுமே. ஆனால் கோடி ரோட்ஸ்க்கு திரும்பி அதே கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்சை வந்து நீங்கள் நல்லாவே புக் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வாட்டி ரொம்ப மொக்கையாக தான் புக் பண்ணியிருக்கானுங்க ரெண்டு மேட்சையுமே. ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. ராண்டி ஆர்டனுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்கலாம். ஹைப் ஏற்றாமல் தான் இருக்குது. ரெண்டுமே மொக்கையாக தான் இருக்குது. அதே மாதிரி டூ மச் ஆஃப் ஃபில்லர் கண்டென்ட் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து 2 நைட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. மேட்ச் கார்டு இப்போ வரைக்கும் பார்த்ததில் எல்லா மேட்ச் கார்டுமே வந்து மொக்கையாக தான் இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியும். மோஸ்ட்லி ராண்டி ஆர்டன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்ட் டைமர்ஸோட வருகையும் அதிகமாக இருக்குது. ஐஷோ ஸ்பீட், ஜெல்லி ரோல். அது இல்லாமல் கடைசியாக மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு 30,000 இல்லை ஒரு 22,000 கிட்டத்தட்ட ஐபிஎல் டிக்கெட் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துட்டிங்கன்னா லைக் ஐபிஎலோட ஒரு மேக்ஸிமம் ஒரு 30,000-40,000 டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டபிள்யூட கடைசி டிக்கெட் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் 4 லட்சம் 5 லட்சம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் அது பெருசாக தான் இருக்குது. அவனுங்களும் கத்திட்டு தான் இருக்கானுங்க. அதனால் வந்து ரெசில்மேனியா 42 வந்து கொஞ்சம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே பெருசாக பில்டப் இல்லை. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் பில்டப் ஏதாவது வருமா, ஸ்டோரியில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா, அதையெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா ரெஸ்லிங் நியூஸ் இல்லை மற்ற நியூஸ், கேமிங் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பர் மேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.